உணர்வாக உடன் வாழும் என் இயேசுவே, உனதன்பின் சுடராக என் வாழ்வை தொடர்கின்றேன் நான். உறவாக உணர்வாக உடன் வாழும் என் இயேசுவே, உனதன்பின் சுடராக என் வாழ்வை தொடர்கின்றேன் நான். உருவாக்கும் போதுந்தன் பணியாற்றும் அழைப்பொன்றை எனக்குள்ளே கனலாக்கினாய். வாழ்வாகும் வழியெல்லாம் விடுதலையின் விதை தூவ உன் வார்த்தை எனில் உரைத்தாயே. லட்சியத்தின் வாழ்வின் இலக்கணமே நீதான், அதற்காக என்னை நானும் தருகின்ற தீதான். உனதாற்றல் நான் கேட்கிறேன், உனதாற்றல் நான் கேட்கிறேன். உறவாக உணர்வாக உடன் வாழும் என் இயேசுவே, உனதன்பின் சுடராக என் வாழ்வை தொடர்கின்றேன் நான். உறவாக உணர்வாக உடன் வாழும் என் இயேசுவே, உனதன்பின் சுடராக என் வாழ்வை தொடர்கின்றேன் நான். கொள்கை வழி நின்று உழைக்கின்ற பொழுதெல்லாம் உன் நேச கரம் தாங்குமே. எழுந்தாலும் தடையல்ல உனை நம்பும் என் வாழ்விலே. இழக்கின்ற வாழ்வின் விடைதான் உன் சொந்தம், இறந்தாலும் இரவாது நிலையான பந்தம். உனதாற்றல் நான் கேட்கிறேன், உனதாற்றல் நான் கேட்கிறேன். உறவாக உணர்வாக உடன் வாழும் என் இயேசுவே, உனதன்பின் சுடராக என் வாழ்வை தொடர்கின்றேன் நான். உறவாக உணர்வாக உடன் வாழும் என் இயேசுவே, உனதன்பின் சுடராக என் வாழ்வை தொடர்கின்றேன் நான். யோவான் எழுதிய நற்செய்தி அலகு 1 இறைச்சொற்றுடர்கள் 45 முதல் 51 வரை. அக்காலத்தில் பிலிப்பு நத்தனியேலை போய் பார்த்து, இறைவாக்கினர்களும் திருச்சட்ட நூலில் மோசேயும் குறிப்பிட்டுள்ளவரை நாங்கள் கண்டுகொண்டோம்,
நாசிரேத்தை சேர்ந்த யோசேப்பின் மகன் இயேசுவே அவர் என்றார். அதற்கு நத்தனயேல், நாசிரேத்திலிருந்து நல்லது எதுவும் வர முடியுமோ என்று கேட்டார். பிலிப்பு அவரிடம், வந்து பாரும் என்று கூறினார். நத்தனயேல் தம்மிடம் வருவதை இயேசு கண்டு, இவர் உண்மையான இஸ்ரவேலர், கபடற்றவர் என்று அவரை குறித்து கூறினார். நத்தனயேல், என்னை உமக்கு எப்படி தெரியும் என்று அவரிடம் கேட்டார். இயேசு, பிலிப்பு உம்மை கூப்பிடுவதற்கு முன்பு நீர் அத்தி மரத்தின் கீழ் இருந்தபோதே நான் உம்மை கண்டேன் என்று பதிலளித்தார். நத்தனயேல் அவரை பார்த்து, ரபி, நீர் இறைமகன், நீரே இஸ்ரேல் மக்களின் அரசர் என்றார். அதற்கு இயேசு, உம்மை அத்தி மரத்தின் கீழ் கண்டேன் என்று உம்மிடம் சொன்னதாரா நம்புகிறீர்? இதைவிட பெரியவற்றை காண்பீர் என்றார். மேலும், வானம் திறந்திருப்பதையும் கடவுளின் தூதர்கள் மானிட மகன் மீது ஏறுவதையும் இறங்குவதையும் காண்பீர்கள் என மிக உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன் என்று அவரிடம் கூறினார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. கிறிஸ்து இயேசுவில் பிரியமுள்ள சகோதரிகளே, சகோதரர்களே, திரு அவை இன்று திருத்தூதர் பர்த்தலமேயு என்ற நத்தனியேலின் திருவிழாவை கொண்டாடுகிறது. என்னுடைய வாழ்த்துக்களையும் ஜெபங்களையும் உரித்தாக்கிக் கொள்கிறேன். கள்ளம் கபடமில்லாத வாழ்க்கையின் வழியாக கடவுளுக்கு சான்று பகரவும் இயேசுவின் மதிப்பீடுகளுக்காக கொஞ்சமேனும் தியாகம் செய்கிற நல்ல மனதையும் கடவுள் தருமாறு இந்த நேரத்தில் வேண்டிக் கொள்கிறேன். திருத்தூதர் பர்த்தலமேயு ஒரு யதார்த்தவாதி. யதார்த்தவாதிகளுக்கு தான் இந்த நாட்டில் இடம் கிடையாது. ஒரு சிந்தனையாளர், திருச்சட்டமும் இறைவாக்கும் பயின்றவர், நாடும் ஊரும் தெரிந்தவர். நாசிரேத்திலிருந்து நல்லது எதுவும் வர முடியுமோ என்ற அவரின் கேள்வி இதற்கு சான்று. திருத்தூதர் பர்த்தலமேயு பற்றி இயேசுவின் கணிப்பு, இவர் உண்மையான இஸ்ரவேலர், கபடற்றவர். அவரது கணிப்பும் சரியானது. பிலிப்போடு அத்திமரத்தின் கீழ் நடந்த உரையாடலை இயேசு வெளியிட்டதும் அதிர்ந்து போன திருத்தூதர் தன்னுடைய திருச்சட்ட மறைநூல் அறிவால் தன்னோடு பேசுகின்றவர், இறைமகன், இஸ்ரேல் மக்களின் அரசர் என்பதை அடையாளம் காணுகிறார். யதார்த்த வாழ்வும் சீரிய சிந்தனையும் மறைநூல் அறிவும் பொது அறிவும் அவர் இயேசுவின் சீடராவதற்கு பெரிதும் உதவியது. கிறிஸ்தவர்களும் திருப்பணியாளர்களும் இத்தகைய மனநிலை கொண்டால் விண்ணுக்கும் மண்ணுக்கும் இணைப்பாளர்களாக, வானதூதர்களாக, மறு கிறிஸ்துவாக உலகை மாற்றி அமைக்க முடியும். உலகை மட்டுமல்ல, தன்னையும் மாற்ற முடியும், தன்னுடைய குடும்பத்தை மாற்ற முடியும், தன்னுடைய சமயத்தை, சமூகத்தை மாற்ற முடியும். அவ்வாறு உலகத்தையும் மாற்ற முடியும். யதார்த்தமாக சிந்திப்பது, நம்முடைய சிந்தனை நேரிய சிந்தனை, மறையை பற்றி உள்ள போதுமான அறிவு, பொது மக்களின் அன்றாட அனுபவ அறிவும் நமக்கு இருக்கும் என்று சொன்னால், இயேசு விரும்பி இறையாட்சி உருவாகுவதற்கு நாமும் உண்மையான கருவிகளாக மாற முடியும். பாரம்பரியம் சொல்லுகிறது, இவர் அர்மேனியாவில் உள்ள அல்பனோபில்ஸ் என்னும் இடத்தில் உயிரோடு தோல் இருக்கப்பட்டு தலைகீழாக சிலுவையில் அறையப்பட்டு கொல்லப்பட்டதாக கூறப்படுகிறது. இவர் அர்மேனிய அரசனான போலிமிஸ் என்பவனை கிறிஸ்தவ மறைக்கு மனமாற்றியதாகவும், இதனால் ஆத்திரமடைந்த அரசனது சகோதரனான அஸ்டாஜியஸ் பர்த்தலமேயுவின் மரண தண்டனைக்கு உத்தரவிட்டதாகவும் கூறப்படுகிறது. தூய பர்த்தலமேயு திருவிழா நமக்கு அறிவுறுத்துகிற செய்தி இதுதான். கபடற்ற தனத்திலே இறை மறை அறிவோடும் மக்களின் அனுபவ அறிவோடும் உண்மையாகவே யதார்த்தமாக சிந்திக்கக்கூடிய, திட்டமிடுகின்ற மக்களாக நாம் வாழ வேண்டும் என்று அழைக்கப்படுகிறது. இந்த நாள் நமக்கு இனிய நாளாக அமைய வேண்டும் என்று வாழ்த்துவதோடு நாமும் ஜெபிப்போம். இன்று முதல் நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், மேலும் நீயே ஆசியாக விளங்குவாய் போன்ற ஆசீர்வாதமான வார்த்தைகளை கேட்கும்போது நம் அகம் குளிர்கிறது. உடல் முழுவதும் ஊக்கமருந்து செலுத்தப்பட்டது போன்ற உணர்வும் ஏற்படுகிறது. அதே போன்று இன்றைய நற்செய்தியில் வருகின்ற வார்த்தையும் நம்மை புல்லரிக்க வைக்கிறது. அந்த வார்த்தை, இதைவிட பெரியவற்றை காண்பீர். இது புனித பர்த்தலமேயுக்கு வழங்கப்பட்ட ஆசீர்வாதமான வார்த்தை என்றால், இந்த வார்த்தை நம்முடைய குடும்பங்களுக்கும் வந்து சேரும். நேர்மையாக, உண்மையாக, தியாகத்தோடு, அர்ப்பணத்தோடு, நீதியோடு, கொஞ்சம் நேர்மையோடும் நாம் சிந்திக்க ஆரம்பித்தால், கள்ளம் கபடமற்ற முறையிலே நம்முடைய தேவைகளுக்காக கடவுளத்தை ஜெபிக்கின்ற பொழுது
நிச்சயமாக நாம் நினைக்காத வேளைகளிலே அந்த ஆண்டவர் நாம் நினைத்த காரியங்களை நடத்துவார். அது கடவுளுடைய சித்தம் என்று சொன்னால் இப்பொழுதே அது நடக்கும். அந்த ஆசீர்வாதமான வார்த்தைகளை நாம் பெறுவதற்கு நம்மை நாம் தயாரித்து கொள்வோம். கண்டிப்பாக பெறலாம். அதற்காக தூய பர்த்தலேயும் எடுத்த 2 முயற்சிகளை நாம் பார்க்க வேண்டும். 1, இயேசுவோடு அமர்ந்தார். 2, இயேசுவின் புகழை பரப்பினார். ஒரு சீடன் தன் குருவோடு அமர்ந்து அவர் சொல்வதை கேட்கும் போது முழுவதும் குருவுக்கு பிடித்தவனாக மாறுகிறார். குரு தன்னுடைய பிடித்தமான சீடனுக்கு தன் ஆசீர் முழுவதையும் அள்ளி அருளுகிறார். அதே போன்று நாமும் இயேசுவுக்கு பிடிக்கும் போது அவர் ஆசீர்வாதமான வார்த்தைகள் தருவார். தூய பர்த்தலேமேயு ஆண்டவரோடு அமர்ந்தார். அதிலே அளப்பரிய ஆனந்தமும் அடைத்தார். 2வது, தன்னுடைய சிந்தனையிலும் செயலிலும் ஒரு சீடன் தன்னுடைய ஆசானின் அறிவுரைகளை நிறுத்தி அதன்படி வாழ்ந்து அவர் புகழ் பரப்பும் போது ஆசான் அதிக ஆனந்தம் அடைகிறார். அதே போன்று ஆண்டவர் இயேசுவும் தன் பெயரை பரப்பும் சீடர்களை அதிகமாகவே ஆசீர்வதிப்பார், நேசிப்பார். அந்த வகையில் இன்றைய புனிதர் அதற்கு குறைவே வைக்கவில்லை. எங்கு சென்றாலும் தன்னுடைய புகழை பரப்பாமல் இயேசுவின் புகழை வார்த்தையாலும் வாழ்வாலும் பரப்பினார். இயேசுவின் செல்வாக்கை உயர்த்தினார். ஆண்டவர் மனதார நம்மை ஆசீர்வதிக்கும்படி நாம் நடந்து செல்வோம், கடந்து செல்வோம், ஆண்டவரோடு அமர்வோம், அவர் புகழை பரப்புவோம் என்கிற ஆசை நம்மிடத்தில் அதிகமாக வரட்டும். எனது செல்வாக்கு குறைய வேண்டும், அவரது செல்வாக்கு பெருக வேண்டும் என்ற யோவானின் வார்த்தைகளை வாழ்வாக்குவோம். ஆமேன். மன்றாடுவோமாக. இறைவா, கபடத்த யதார்த்த உள்ளங்கொண்ட பணியாளர்கள் கிறிஸ்தவர்கள் எங்கள் மத்தியிலே உருவாக்கப்பட எங்களுக்கு ஆசீர்வாதங்களை தாரும். உமது விசுவாசத்தை பரப்பி அதன் பலனாக எங்களது உயிரை ஈந்த திருத்துத பர்த்தலேமி வழியிலே சென்று உமது விசுவாசம் இவ்வுலகில் நிலைக்க உழைப்பதற்கு நல்ல மனங்களை எங்களுக்கு தாரும். ஆண்டவரே, ஆமேன். நீங்கள் நம்பியபடியே உங்களுக்கு நிகழட்டும். நம்பிக்கையாலே 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 நம்பிக்கையாலே
உயரிவருள்ளடையாளத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போம். பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுக. புதிய நியம முறைகள் வருக. புலன்களாலே மனிதன் இதனை அறிய இயலா. குறைகள் நீக்க நம்பிக்கையின் உதவி பெறுக. தந்தை அவர்க்கும் மகன் அவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியாக்கும். மீட்பின் பெருமை மாட்சிமையோடு வலிமை வாழ்த்து யாவுமாக. இருவரிடமாய் வருகின்றவராம் தூய ஆவியானவர்க்கும் அளவில்லாத சமப்புகழ்ச்சி என்றுமே உண்டாகுக. ஆமென். வானின்று அவர்களுக்கு அப்பமளித்தீரே, இனிமையெல்லாம் தன்னகத்தில் கொண்ட அப்பம் இதுவே. மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய அருளடையாளத்திலே உம்முடைய பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றீ. உம் திருவுடல் திருரத்தமாகியவற்றின் தூய மறைபொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பயனை இடைவிடாமல் துய்த்து உணர்ந்து மகிழ அருள்வீராக. தந்தையாகிய இறைவனோடும் தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகிறோம். இதய மகிழ்வில் உதயமாகும் இனிய தமிழிசையால் மனித வாழ்வில் மாண்பு சேர்ந்த புனிதரை புகழ்வோம் நாம். இதய மகிழ்வில் உதயமாகும் இனிய தமிழிசையால் மனித வாழ்வில் மாண்பு சேர்ந்த புனிதரை புகழ்வோம் நாம். ஆஹா 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 லல்லல்லா ஆஹா 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 லல்லல்லா. இதய மகிழ்வில் உதய
இதயமாகும் இனிய தமிழிசையால் மனித வாழ்வில் மாண்பு சேர்த்த புனிதரை புகழ்வோம் நாம். புனிதர்கள் மனிதர் மாதிரியாம், அவர் புவி வாழ்வு சரித்திர சாதனையாம். கடவுளின் விருப்பம் ஏற்றவராம், தம் கடமை பிறர் பணி என்றவராம். துணிந்து ஏற்றார் நம் புனிதர், அதை பணிந்து ஏற்கும் நம் சபையோ. துணிந்து ஏற்றார் நம் புனிதர், அதை பணிந்து ஏற்கும் நம் சபையோர். நாம் தேசத்தில் நேசத்தின் சாட்சிகளாம், நம் தேடல்கள் இறைமையின் காட்சிகளாம். இதய மகிழ்வில் உதயமாகும் இனிய தமிழிசையால் மனித வாழ்வில் மாண்பு சேர்த்த புனிதரை புகழ்வோம் நாம். ஆஹா 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 லல்லல்லா, ஆஹா 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 லல்லல்லா. தாய் போல் இதயம் தனில் கொண்டு நம்மை தயவாய் காக்கும் அன்பு புனிதர். தீமைகள் எதுவும் நம்மை தொடரா, நம் தூயவர் வழிதனை தினம் தொடர்ந்தால் வாழும் வாழ்வு பிறர்க்கின்றே என வாழ்வோர் வாழ்வில் இறப்பில்லை. வாழும் வாழ்வு பிறர்க்கின்றே என வாழ்வோர் வாழ்வில் இறப்பில்லை. இங்கு வாழ்ந்திடும் நாம் எல்லாம் இறை கரங்கள், நம்மை வாழ்த்திடும் இறைவனின் அருள் வரங்கள். இதய மகிழ்வில் உதயமாகும் இனிய தமிழிசையால் மனித வாழ்வில் மாண்பு சேர்த்த புனிதரை புகழ்வோம் நாம். இதய மகிழ்வில் உதயமாகும் இனிய தமிழிசையால் மனித வாழ்வில் மாண்பு சேர்த்த புனிதரை புகழ்வோம் நாம். ஆஹா 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 லல்லல்லா, ஆஹா 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 லல்லல்லா. இதய மகிழ்வில் உதயமாகும் இனிய தமிழிசையால் மனித வாழ்வில் மாண்பு சேர்த்த புனிதரை புகழ்வோம் நாம். புனிதரை புகழ்வோம் நாம். நிலையான புகழுக்குரிய தூய இறை நன்மைக்கு எல்லா காலமும் தொழுகையும் புகழும் போற்றியும் ஆட்சிமையும் உண்டாக கடவது. போற்றியும் ஆட்சிமையும் உண்டாக கடவது. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென்.